இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மியை பாத்தியாமா? 101 வீட்டுக்கு தாம்பூலம் கொடுக்கணும்னு சொன்னதும் அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பாத்தியா? சரின்னு உடனே கிளம்பிட்டான். லக்ஷ்மியோட பொறுமைக்கு செல்யூட் அடிக்கணும் போல தோணுது. லக்ஷ்மி மாதிரி பொண்ணுங்க இந்த காலத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கப்பா. ரொம்ப சரியா சொன்னம்மா. ஜோசியர் வந்திருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க ஜோசியரே? மித்ராவோட ஜாதகம் அப்படி இருக்கு அரவிந்தா. கிரகங்களோட இயக்கத்தை கணிக்க முடியாது, கண்டங்களோட வருகையை தவிர்க்க முடியாது. அது இருக்கட்டும், மித்ரா எங்க? வீட்டுல தான் இருக்கான் ஜோசியரே. அப்போ லக்ஷ்மி? லக்ஷ்மி வீட்ல இல்ல ஜோசியரே. தாம்பூலம் கொடுக்கறதுக்கு வெளியில போயிருக்கா. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, லக்ஷ்மி எப்பவும் மித்ரா கூட தான் இருக்கணும். மித்ராவை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். எந்த நேரத்துல கண்டம் வரும்னு தெரியாதப்போ லக்ஷ்மி எப்பவும் மித்ரா கூட தான் இருக்கணும். லக்ஷ்மியை எதுக்காக வெளியே அனுப்புனீங்க? இப்படி நடக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்கல ஜோசியரே. தோஷங்களையும் அதோட விளைவுகளையும் யாரும் கணிக்க முடியாது, நடக்கிறதையே தடுக்க முடியாது. அதனால எப்பவும் எச்சரிக்கையோட இருக்கணும். என்ன கண்டம்னு சொல்றாரு? என்ன கண்டம்? உங்களை தாங்க கேக்குறேன். என்ன கண்டம்னு கேட்டா யாரும் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம வீட்ல யாருக்காவது ஏதாவது கண்டம் இருக்குங்களா? யாருக்காவது மேல போய் சேர்ற அளவுக்கு பெருசா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த குடும்பத்துக்காகவும் இந்த வம்சத்துக்காகவும் எந்த ஒரு கண்டமும் ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு ஜோசியர் அப்பப்போ வந்து பூஜைகள் யாகங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. சொல்லுங்க ஜோசியரே, நாங்க உடனே இப்ப என்ன பண்ணணும்? இந்த நேரத்துல மித்ரா கூட எப்பவும் நிழல் மாதிரி இருக்கணும். உடனே புறப்பட்டு வர சொல்லுங்க. சரிங்க ஜோசியரே. மித்ராவையும் வர சொல்லுங்க. சரிங்க ஜோசியரே. ஹன்சிகா, ஹன்சிகா, என்னப்பா? நீ சீக்கிரம் போய் அண்ணனை கூட்டிட்டு வா. சரி.
அண்ணி நீங்க செருப்பு இல்லாம நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னு பண்ணலாமா? என்னது? நானும் உங்கள மாதிரி செருப்பு இல்லாம நடக்கிறேன். நான் உங்க வீட்டு மருமக, உன் அண்ணனோட மனைவி. அதனால இதெல்லாம் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த கடமையெல்லாம் நிறைவேற்றணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த கஷ்டத்தை நீ எதுக்காக பகிர்ந்துக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இவ்வளவு நேரம் எல்லாம் நல்லா தானே இருந்தது அண்ணி. திடீர்னு என்ன இப்படி காத்து வீசுது? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. மித்ரா எங்க இருக்கான்? அண்ணன் மேல ரூம்ல தான் இருக்காரு பெரியம்மா. அவனை வர சொல்லுங்க. டேய் மித்ரா, 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 பாத்து மித்ரா. மித்ரா, இப்ப மித்ரா. மித்ரா, மித்ரா